ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நைட் அவுட். நைட் அவுட்டுக்குன்னா வெளியே ஃபுல்லாக சுற்றுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மூவி பார்க்கலான்னு வந்தோம். ஆமாம், வீர தீர சூரன் அப்படின்ட்டு ரொம்ப பாசிட்டிவாக பயங்கரமான ரிவ்யூஸ் எல்லாம் வந்துருக்குது. ஆமாம், நான் வந்து வா போய் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன். நல்லா இருக்குது மூவின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். சரி போய் பார்க்கலான்னு போனால் தூக்கம் வந்து பெங்களூரில் வந்து நானும் போனால் என்ன மூவி பார்த்ததில்லை. இந்த டைம் கூட ஃபஸ்ட் டைம் நான் நீங்கள் ரிக்கி ஷில்லுலாம் போனது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், டிராகன் படத்துக்கு போனோம் லாஸ்ட் டைம். அது வந்து லூலு மாலில் போனோம். லூலு மால் இல்லை, ஃபீனிக்ஸ். இப்போ இது வந்து ஓரியனிஸ்ட் நைட் ஷோ வந்துக்கிறோம். பார்த்துட்டு அப்படியே போனால் நிறைய இன்னைக்கு அந்த காரு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் இது மேலே விழுந்துச்சுன்னு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த வாஷிங்கே போய் 1 மணி இல்லை காலையில் போய் விட்டேன். செட் ஆகலை. திருப்பி ரப்பிங் பாலிஷி அது இதுன்னு போட்டு ஒரு பயங்கரமான செலவாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் காருக்கு. ஏன்னா உங்களுக்கு நான் கார் அப்புறமா காட்டுறேன் அப்படின்ட்டுன்னு. பட் ஃப்ளாஷ்பேக் நான் ஃபைனலாக கார் கழுவ வந்துட்டேன். அந்த ட்ரீட் சவுத்தையும் இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு வந்து காரை வாஷ் பண்ணிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாஷிங் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம க்ளீன் ஆகின்னு இருக்குது. இன்னும் கேட்ட அண்ணன் வாஷ் பண்ண போயிடமான்னு அவர் போயிட தம்பி ஒன்றே இல்லை. சரி பார்க்கலாம், இருங்க வாஷ் பண்ணிட்டு எப்படி போதா இல்லையான்னு சொல்லிட்டு போயிடணும். காற்று போயிடணும். கழுவிட்டோன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் அவுட்புட் எப்படி இருக்கு. இருந்தாலும் சால்வ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் காரை. ஏன்னா எனக்கு இதெல்லாம் வராது, என்னால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் நல்லா காரெல்லாம் இது பண்ணிவிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக வீட்டுக்கு வந்த காசு சரி ஆயிடுச்சுன்னு. சரி நான் கேட்டேன், ஏன் மூவிக்கு போகலாமே அந்த ஹாப்பினஸை போகலான்னு சொல்லுவாங்க. அந்த ஹாப்பினஸை செலிப்ரேட் பண்ண இப்போ கூப்பிட்டு போயிட்டீங்க படத்துக்கு. சரி போகலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போய் மூவி பார்த்துட்டு மூவி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறோம். இப்போத்துக்கு நாங்கள் வந்து இங்கே நடைபெறோம். பார்க்கலாம். 3rd ஃப்ளோரில் தேட்டர் வச்சுட்டு 4th ஃப்ளோர் வரைக்கும் என்னை போட்டு இறக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மாலையும் வந்து டாப்பில் தான் இருக்கும். அதனால நான் அப்படி நினச்சேன். வாட் இஸ் சினி பாலிஸ்? சீட்டு அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சம்பந்தோட ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்க்கல. இந்த படத்துக்கு இல்லை, இதுக்கு வந்து சிக்கந்தர் சல்மான் கான் மூவியோட இருக்குது. ஆனால் நான் சல்மான் கான் படம் சிக்கந்தர் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேனே. சான்சல் இன்னைக்கு தான் ரிலீஸ். இன்னைக்கு தான் ரம்ஜான். போலாம். நம்மள்ட்ட வந்து டிக்கெட் யாரும் இது பண்ண மாட்டாங்க. நம்ம சீட் நம்மகிட்ட தான் இருக்கும். போனா போட மாட்டாங்க. சினி பாலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலான்னு தெரியல. சென்னையில் இருக்கான்னு தெரியல சினி பாலிஸ். எனக்கு தெரியாது. ஐநாக்ஸ் பிவிஆர் அதெல்லாம் இருக்கு. இங்கே வந்து சினி பாலிஸு, ஐநாக்ஸ், பிவிஆர், லிடோ கிராண்ட் மாலு, அப்புறமா பிவிஆர் கோல்டு, லிடோ பிவிஆர் இருந்துச்சு. சரி ஓகே, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். எனக்கு சினி பாலிஸ் செம்மையாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாப்கார்னெல்லாம் வாங்கிட்டு ஆல்ரெடி முன்னாடியே வந்து உள்ளே போகிறோம். வாங்க உள்ளே போய் காட்டுறேன். உட்காந்துருக்கான். ஒன்லி 2 சீட்ஸ். இருட்டுன்னு இல்லாமல் வேறு என்ன பளிச்சுன்னு போட்டோ வரைக்குவாங்களா? இல்லை, எங்களெல்லாம் இந்த மாதிரி பேசும்போது தேட்டரில் உட்காந்து பேசும்போது கூட வெளிச்சமாக இருக்கும். அது உங்கள் ஊர். எங்கள் ஊர் எப்பவுமே இருட்டுன்னு தான் இருக்கும் தேட்டரில். இது வந்து ஒன்லி 2 சீட்ஸ். இங்கே ஒரு சீட், அங்கே ஒரு சீட். அந்த சைட்லாம் இல்லை, நம்ம மட்டும்தான். அதனால ஜாலியாக உட்காந்து சூப்பராக இருக்கீங்க. பாப்கார்ன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் பாப்கார்ன். பட்டர் பாப்கார்ன் எனக்கு எங்கே போனாலும் பட்டர் பாப்கார்ன் வாங்கிடுவேன் நான். பட்டர் பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். ஒரு கோக்கு கண்டிப்பாக ஒரு கோக்கு இருக்கும். இல்லை, நாங்கள் நிறைய சாப்பிட்டு வந்துட்டோம். நாங்கள் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணுவோம். அதனால நானே சொல்லிட்டேன். அதனால நானே சொல்லிட்டேன், வேண்டாம் தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. Now no one can disturb me.
few moments later. நாங்கள் வந்து கார்ன் ஒன்று வாங்கினோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்டர்வெல் இருக்குங்களா, அது முன்னாடி வந்து இப்போ சீஸ் பண்ணது பட்டர் பாப்கார்ன் சாப்பிட்டோம். இப்போ போயிட்டு இன்டர்வெல் சரி போயிட்டு பட்டர் கார்ன் வாங்கினோம். அப்புறம் நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வாங்கி வந்துட்டு சாப்பிட்டேன், எனக்கு ஒரு டேஸ்ட்டே இல்லை. திருப்பி போயிட்டு மசாலா வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கி வந்தோமா, மேகி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். காமெடி யாருன்னா அதுவே இது டேஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? சாப்பிட்டுருக்கலாம். யாருன்னா இந்த கார்னில் வந்து மேகி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? டேஸ்ட் பண்ணியிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். One eternity later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் மூவி பார்த்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். செம்ம டயர்ட் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலு. ஏன்னா நாங்கள் போயின்னு வந்து நைட் ஷோ, அதனால கொஞ்சம் வீடு வந்து சேர்கிறதுக்கே 1 o'clock 2 o'clock ஆயிடுச்சு. மோனா வந்து கொஞ்சம் வாஷ்ரூம் போயிட்டு பிஸி ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து நான் மூவி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ மூவி சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸு, எதிர்பார்க்காத பிஜிஎம் வேறு லெவல். ஜிவி பிரகாஷ் வந்து வேறு லெவலில் பிஜிஎம். நாங்கள் மூவி ரிவ்யூவர் இல்லை, பட் ஸ்டில் நான் சொல்கிறேன் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. பெங்களூரில் வந்துட்டு சினிபாலிஸ் நிறைய தேட்டருங்க இருந்துச்சு. இப்போ வந்து ஓரியன் மாலில் வந்து சினிபாலிஸில் தான் நாங்கள் போய் பார்த்தோம் அந்த மூவியை. செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். மோனாவும் என்ஜாய் பண்ணிச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. வேறு லெவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, விக்ரம் சாரோட வேறு லெவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. லைக் தூள் படம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தூள் படம் வந்து சின்ன வயசில் பார்த்தேன் நான், அதே மாதிரி இருந்துச்சு மூவி. சாரோட அப்பியரன்ஸு, ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸு, ஸ்டோரி பிளாட்டு. அதுவும் இந்த மூவி எப்படின்னா பார்ட் 2லேருந்து வேறு வருதுங்களா, பார்ட் 1 சொல்ல, பார்ட் 2லேருந்து அவ்வளோ தைரியமாக ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து பார்ட் 1 மேபி சாரோட பாஸ்ட் எப்படி இருந்துச்சு, அதில் ஒரு கேரக்டர் வருது, திலீப் அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் யார், அது யாராக இருக்கும், விக்ரமோட பையனா, ஃப்ரெண்டா, தம்பியா, யாருன்னே தெரில. மேபி வந்து பார்ட் 1ல் வந்து ரிவ்யூ ஆக போல் திலீப் யாருன்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் இந்த மூவி பார்த்துருந்து உங்களுக்கு திலீப் யாருன்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு யாருன்னு தெரில லைக், ஆனால் அது ஒரு வர்மமாகவே இருக்குது. யார் திலீப் யார், அப்புறமா வெங்கட் என்னாச்சு, செத்தாரா சாவலியா அது தெரியல. வேறு லெவலில் இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே மூவி ஸ்லோவாக போய் அப்படியே ஃபாஸ்ட்டாக போகுது. லைக் ரொம்ப ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது, அப்படியே ஸ்லோவாக போகுது. அங்கங்கே கொஞ்சம் நம்மளுக்கு அந்த தியேட்டர் மூமெண்ட் கொடுக்குறாங்க. வேறு லெவலில் பிஜிஎம் வேறு லெவல், சொல்ல தேவையில்லை. ஜிவி பிரகாஷ் வேறு லெவல் பண்ணிட்டாரு. நடிப்பாசூரன் சொல்லலாம், அந்த இவர் யார், எஸ்ஜே சூர்யா, அவரும் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருந்தார். வேறு லெவலில் இருந்துச்சு மூவி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னொரு அப்டேட் உங்களுக்கு சொல்லணும். நிறைய பேர் வந்து ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஹோம் டூர் வந்து கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி ஹோம் டூர் எல்லாமே போடுறோம். இப்போ வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கும். மோனாவும் பாவம் அப்பப்போ ட்ராவல் போயிட்டு வந்துங்குது, நானும் போயிட்டு வரேன் அப்பப்போ. ஸோ அதனால் வந்து எங்களால் எடுக்க முடியல. ப்ளஸ் சென்டரில் நாங்கள் வந்து கொஞ்சம் ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்தோம். இந்த ஊட்டி ட்ரிப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்க டைம் இல்லை. லைக் ஃபுல்லாக நம்ம எடுத்து எடிட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. ஏதோ நம்மளுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ நம்ம வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டுங்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் மோனா அங்கேருந்து இங்கே கம்ப்ளீட்டாக வந்துட்ட பிறகு எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக தரோம். ஒர்க்கும் நாங்கள் பார்க்கணும். ப்ளஸ்ஸு அது சைடு வந்து நம்மளோட பேஷன் யூடியூப், மோனா பேஷன், அட்லீஸ்ட் மோனாக்காக அட்லீஸ்ட் நம்ம வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறோம். நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். இப்போதைக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ நான் எப்போ வரனோ அப்போ தான் மோனாவோ லைக் மீட் பண்ண முடியும். அப்போ தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், போடுறோம். ஸோ நான் இல்லாத டைம் வந்து மோனா அங்கே சென்னையில் வந்து வீடியோ எடுத்து போடும். ஸோ ஒன்ஸ் இங்கே வந்துட்ட பிறகு கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். ப்ளஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, கார் என்னாச்சு வாஷிங் கருத்துன்னு போனேன். பெங்களூர் கொண்டு ரீச் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ரீச் ஆகி அடுத்த நாள் எப்பாடா போய் ஃபஸ்ட்டு பண்ணினடான்னு சொல்லிட்டு போனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வாஷ் பண்ணாங்க. ஃபோம் வாஷ் எல்லாமே பண்ணியாச்சு, அது போவே இல்லை. மனசு அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது, நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் போக மாட்டேந்தேன்னு சொல்லிட்டு சரி ஃபைனலாக என்ன சொன்னாங்கன்னா, ரப்பிங் பாலிஷ் போடுறோன்னப்போ 5 to 6 hours டைம் கொடுங்க, நாங்கள் வந்து ரப்பிங் பாலிஷ் போட்டு எதனா ட்ரை பண்ணி அதை எடுக்கிறோம், இல்லைனா அது வராது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனோம்.
நான் வந்து கார் விட்டுட்டு போயிட்டேன். சரி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாது, பார்க்கலாம், ஒரு லாஸ்ட் ஹோப் ட்ரை பண்ணலாம். இல்லைனா நம்ம டேரெக்டாக ஷோரூம்க்கு எடுத்துன்னு போயிட்டு இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணி ரீபெயிண்ட் என்ன பண்ணலாம்னு நினச்சின்னு தான் நான் இந்த ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா என்னாச்சு, 5 hours விட்டு 6 hours விட்டு வந்து பார்த்தோன்னா வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. நல்லபடி காட்ஸ் கிரேஸ் வந்து அது கார் ஃபுல் ஆகிட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது கிளாஸ்லேருந்து பானட்லேருந்து பின்னாடி டிக்கி வரைக்கும் ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கல் ஆகிடுச்சு. அது எல்லாமே சரியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கார் வந்து காட்ஸ் கிரேஸ் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ காருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கார் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு கார் பிரச்சனை. ஸோ காருக்கு நான் எவ்வளோ பே பண்ணேன்னா 5K ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ரப்பிங் பாலிஷ் ஃபுல்லாக நிறைய வேலை, ஃபுல் பாடி ஃபுல்லாக வந்து ரப்பிங் பாலிஷ் பண்ணாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட அப்டேட் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்போ மீட் பண்ணுறோன்னு உங்களை எப்போ மீட் பண்ண போகிறேன்னு தெரியல. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல கண்டென்ட்டாக நல்ல வீடியோஸாக உங்களுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக தரோம். ஸோ இப்போதைக்கு வந்து நான் இங்கேருந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் திருப்பி அடுத்த வாட்டி எப்போ சந்திப்போன்னு தெரில, பட் ஐம் வெயிட்டிங். see you soon. Bye.